கிண்டி ரயில் நிலையத்தை முழுவதுமாக மாற்றுவதற்கு சென்னை மெட்ரோ பிரம்மாண்டமான முடிவெடுத்துள்ளது. இதனால் சென்னை வாசிகள் 1.5 லட்சம் பேருக்கு நற்செய்தி. வாருங்கள், இதை பற்றிய விரிவான தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம். சென்னையின் முக்கிய பேருந்து நிலையங்களை ஒன்றிணைந்த போக்குவரத்து முனையமாக மாற்றும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரமாக எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை பிராட்வேயில் ரூபாய் 823 கோடியில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கிண்டியில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்க சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் மெட்ரோ ரயில்கள் 2 வழித்தடங்களில் ஓடுகிறது. பரங்கிமலை முதல் வடபழனி அண்ணா நகர் வழியாக சென்னை சென்ட்ரல் வரையிலும், அதே போல விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரையிலும் மெட்ரோ ரயில்கள் ஓடுகிறது. இந்த வழித்தடங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1 கோடி அளவிற்கு பயணிகள் பயணிக்கிறார்கள். இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. 3வது, 4வது, 5வது வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வழித்தடங்களில் உள்ள அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களை கட்டுப்பாட்டில் எடுத்துள்ள சென்னை மெட்ரோ அவற்றை ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமாக மாற்றும் நடவடிக்கைகளை தற்போது தீவிரமாக எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிராட்வேயில் ரூபாய் 823 கோடியில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கும் பணிகள் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம், சென்னை மாநகராட்சி மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவை கூட்டாக ஈடுபட்டு வருகிறது. இதில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனைய கட்டுமான பணிகளை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்கிறது. அதே போல மந்தைவெளி பேருந்து பணிமனை உள்பட பல்வேறு பேருந்து நிலையங்களும் வணிக வளாகங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வழித்தடத்தில் உள்ள மிக முக்கியமான ரயில் மற்றும் பேருந்து நிலையம் அமைந்துள்ள கிண்டியிலும் போக்குவரத்து முனையம் அமைகிறது. கிண்டியை சுற்றி ஐடி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கிறது. இதனால் கிண்டி ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் எப்பொழுதும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நாள்தோறும் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியை பயன்படுத்துகிறார்கள். கிண்டியில் மெட்ரோ ரயில், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் ஆகியவை ஒரே இடத்தில் அமைந்துள்ளதால் முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது. எனவே கிண்டி ஜிஎஸ்டி சாலையை ஒட்டியுள்ள பகுதியில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் என கடந்த ஆண்டு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. கிண்டி பேருந்து நிலையத்தில் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் வெளியிட்டிருக்கிறது. சாத்தியக்கூறு அறிக்கையுடன் விரிவான திட்ட அறிக்கை, நில பயன்பாடு ஆகிய பணிகளும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதன்படி கிண்டி பேருந்து நிலையத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய பஸ் நிலையம், வணிக வளாகங்கள், கிண்டி மெட்ரோ நிலையம், பஸ் நிலையம், ரயில் நிலையம் ஆகியவை இணைக்கும் வகையில் பிரம்மாண்ட நடை மேம்பாலம், வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் போது கிளாம்பாக்கம், அண்ணா சதுக்கம், கோயம்பேடு, திருவான்மையூர் உள்ளிட்ட நகரின் முக்கியமான பகுதிகளுக்கு கூடுதல் பஸ்களை இயக்க முடியும் என மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் கூறினார்கள்.